இன்னைக்கு நம்ம போட்ட கூட்டம் வந்து அரசாணை வேண்டும், பட்டியலினத்திலிருந்து வெளியிலே செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நடத்தினோம். அரசாணையை பெற்றுவிட்டோம், தேவேந்திர குல வேளாளர் என்று பெற்றுவிட்டோம். இப்ப பெறப்போக விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டியலினத்திலிருந்து வெளியில போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? பட்டியலினத்திலிருந்து வெளியில போகணும். அதற்காக இந்த கூட்டம். தமிழகத்தில் எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை மட்டும் ஒரு சில அரசியல் சூழ்ச்சியினால் அகப்பட்டு சின்ன பின்னமாக சிதறி கிடக்கின்ற என் குலம் இல்லை, இதையெல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களை ஆக்கி நாம் யார் என்பதை நிரூபித்து வரலாறு படைக்கின்ற காலம்தான் நாம் பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்கின்ற காலம். அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் எல்லா சமுதாயமும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையாக தம்பி சொன்னது போன்று விவசாயத்தை சார்ந்து வாழுகின்ற என்னுடைய குலமக்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் யாருக்கும் அடிமையாகி வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. ஆனால் அரசியல் சூழ்ச்சியினால் அகப்பட்டவர்கள் நம்மை சின்ன பின்னமாக சிதைத்து அடிமையாக்கி நம்மை விட்டு சென்று விட்டார்கள் சண்டாளர்கள். அதை அகற்றி மீண்டும் நாம் பெறப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு நான் இந்த கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல்ல 1974-75 நான் நெல்லை மாவட்டத்திலே நான் சமுதாய புரட்சியை செய்கின்ற காலம். எனக்கு அப்ப வயசு 17-18. பாத்துக்கங்க, அந்த 17-18 வயசுல நான் முத சமுதாய புரட்சி உங்களை மாதிரி இருக்கும் போது, அப்ப போகும் பொழுது தென் மாவட்டத்திலே நான் ஆரம்பித்த புரட்சி இந்திய முழுவதும் பரவுகின்ற சூழ்நிலையிலே ஜான் பாண்டியன் யார் என்று எல்லோரும் கேட்டார்கள். வரலாறு படைப்பதற்காக, இந்த சமுதாயத்தை முன்னிறுத்துவதற்காக, மாற்றானிடத்திலே அடிமை வாழ்வு வாழக்கூடாது என்பதற்காக தலை நிமிர்ந்து வாழ்ந்த என் குல மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும், சிறுமையாக வாழக்கூடாது என்பதற்காக பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும். பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக ஒன்றிய வாரியாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உழைக்கின்ற சமுதாயமே, எதற்காக செல்ல வேண்டும்? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஃபார்வர்ட் கமிட்டியா இருந்திருக்கு. 1952 ராஜாஜி காங்கிரஸ்காரன் அப்பதான் தொழிலின் அடிப்படையிலே இவர்களை எஸ்சி என்று அடக்கி வைத்தார்கள். அதிலிருந்து இன்று வரை என்னை எஸ்சி என்று சொல்லி கூனி குறுகி தலைகுனிய வைத்த சண்டாளர்களுக்கு எதிர்த்து போராடுவதற்காக இந்த நாங்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். பட்டியலினத்திலிருந்து போகணுமா வேண்டாமா? பட்டியலினத்திலிருந்து வெளியேறுமா வேண்டாமா? கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. பட்டியலினத்திலிருந்து வெளியேறுவோம். நம்மளாம் யாரு? தேவேந்திர குல. நம்மளாம் யாரு? தேவேந்திர குல வேளாளர்கள். இப்பேற்பட்ட எழுச்சிமிகு சமுதாய மக்களை பார்த்து இழிவுபடுத்தி தலை நிமிர்ந்து வாழ்கின்ற என் குலம், சமுதாயத்திலே தலை நிமிர்ந்தவர்கள் என் குலம்.
விவசாயத்தை சார்ந்து வாழ்கின்ற என் குலம், மாட்டானுக்கு சோறு போட்டு உழைத்த என் குலம், இந்த தேவேந்திர குல வேளாளர்கள், இவர்கள் எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தவர்களை இழிநிலைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எழுச்சிமிகு தேவேந்திர குல சமுதாயத்தை பார்த்து எஸ்சி என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் எப்படி பொறுக்க முடியும்? அதற்காக நாம் பெற வேண்டியது பட்டியலிடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான். 75-76 நான் போகும்போது நெல்லை மாவட்டத்தில் இடுப்புல துண்டு வைக்கணும், அக்குள்ள துண்டு வைக்கணும். பிற சமுதாயத்துக்காரர்களை மனை எல்லாம் அடக்கினார்கள். அந்த நேரத்தில் நான் கிளம்பினேன். கரடு முரடான பாதை, நடக்க முடியாத முள்ளுகள் அது இருந்த இடம். அதிலே நான் சென்று பயணித்த பொழுது என் மீது கட்டுக்கடங்காத வழக்குகளை போட்டார்கள். நான் கேட்டது நீதி, சமுதாய சுதந்திரம், மனிதனை மதிக்க வேண்டும் என்ற என்போடு கோட்பாடு. அதற்காக நான் புறப்பட்டவன். நான் அப்படி புறப்பட்ட பொழுதுதான் எங்கு பார்த்தாலும் கலவரங்கள் ஏற்படுத்தினார்கள். ஜாதியை தூண்டினான் என்று சொன்னார்கள், ஜாதி வெறி பிடித்தவன் என்று சொன்னார்கள், என் மீது முத்திரை குத்தினார்கள். அப்படியெல்லாம் குத்தினாலும் கூட நான் உங்களை விட்டு அகலேன் என்று தானே சமுதாய புரட்சி செய்து கொண்டிருக்கிறேன். எங்கேயாவது என் சமுதாயத்தை விட்டு கொடுத்திருக்கின்றோமா? இந்த குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்கு என் உயிர் இருக்கும் வரை போராடி கொண்டே இருப்பேன். அதுதான் சமுதாயத்துடைய புரட்சி. போக முடியாது. ரோட்ல இடுப்புல துண்டு கட்டணும், வேட்டியை மடிச்சு கட்டக்கூடாது. இப்படி எல்லாம் கொடுமை நடந்த நேரம் 75. அந்த நேரத்தில் நான் ஒவ்வொரு பகுதி போகும்போது பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியும். பள்ளியிலே படிக்கும் பொழுது கூட வாத்தியார் ஸ்கூல் மேல டெஸ்க் மேல எழுப்பி விட்டு எஸ்சி பசங்களா எந்திரி ஸ்காலர்ஷிப் தர்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப கூட நம்மளை அடையாளப்படுத்துறாங்க குருமார்கள், இழிவுபடுத்தினார்கள். காரணம் நாம் எஸ்சியா இருக்க போகிதான். ஏதாவது கிராமத்துக்கு போன வச்சுக்கீங்களேன், எந்த கிராமம், பலங்கமால் பக்கத்தில் ஒரு கிராமத்து பேரை சொல்லி நீடாமங்கத்தில் அந்த கிராமம் பூரா எஸ்சி அப்படின்னு சொல்லுவான். இந்த இன்னொரு பகுதிக்கு போன இவங்கெல்லாம் எஸ்சிகள் அப்படி சொல்லுவான். இப்பேற்பட்ட இழிநிலை நமக்கு வேண்டுமா? தேவேந்திர குல வேளாள் என்று மார்பு தட்டி நெஞ்சு நிமிர்த்தி நடக்கின்ற என் கூட்டம், சமுதாய கூட்டம், மாற்றானிடத்திலே அடிபணிய கூடாது என்ற கூட்டம், தினம் தினம் உழைக்கின்ற கூட்டம், இந்த தேவேந்திர குல வேளாளர்கள், விவசாயத்தை சார்ந்த கூட்டம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு ஓடா உழைத்து தேஞ்சு போன என் மக்கள், மற்றவர்களுக்கு சோறு போடுகின்ற என் கூட்டம், என் மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும்? அருமையாக தம்பி சொன்னார். நெல்லை மிதிச்சு களையை எடுத்து கருது அறுத்து அப்படியே விளைய வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டது என் சமுதாயத்தை பார்த்து இழிநிலைப்படுத்துகின்ற கூட்டத்தை கேட்கின்றேன். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா என்பதை எண்ணிப்பார். தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, இதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. எவனாவது கேட்டா நீ எஸ்சி சொல்லாத, நான் தேவேந்திர குல வேளாளன் சொல்லு. மற்றவருக்கு சோறு போடுகின்ற சமுதாயம். நான் முத உங்க பகுதிக்கு வந்தப்போ தென் மாவட்டத்தில் முடிச்சுட்டு ராமநாடு முடிச்சுட்டு உங்க மாவட்டத்துக்கு வந்தேன். உங்க மாவட்டத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயா, சாமி, யசம்மா, இப்படி தானையா இருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் உங்க ஊருக்கு வந்தேன். 1996
95 தஞ்சாவூர்ல பெரிய மாநாடு, அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மாநாடு போட்டேன். 10 லட்சம் பேரை கூட்டினேன். 10 லட்சம் பேரை கூட்டின உடனே நான் வரக்கூடாதுன்னு சொல்லி மொட்டல் லெட்டர் மட்டும் பல லட்சம் மொட்டல் லெட்டர் போட்டாங்க. டேய் ஜான் பாண்டியா, எங்க பகுதிக்கு வந்தா தலை துண்டிக்கப்படும். டேய் உன்ன அப்படி இப்படிலாம் நிறைய லெட்டர். நான் வர்றேன்டான்னு வந்தேன். போட்டவனையும் காணும், வந்தவனையும் காணும். எதிரிகள் இருக்கிற இடத்தில் சிம்மன சொப்பனமாக விளங்குகின்ற என்னுடைய தேவேந்திர குல வேளாளர்கள் அடிமை விலங்கை உடைத்தெறிந்து விட்டு நாங்கள் யார் என்பதை தஞ்சை மாநகரத்தை நிரூபித்து காட்டியது பெருமை இந்த மக்களுக்கு உண்டு. அப்ப நான் மாநாடு போடும் பொழுது எல்லா கிராமத்திலும் வண்டி பிடிச்சு வந்தாங்க. எல்லா கிராமத்திலிருந்து வண்டி பிடிச்சி பெண்களும் ஆண்களும் எல்லாம் என்ன பார்க்க வந்தாங்க. மக்கள் தேவேந்திர மக்கள் ஒன்னா கூட்டிட்டோம். 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கும். அப்ப நிறைய இடத்துல கம்யூனிஸ்ட்கார போல திருட்டு போல என்ன பண்ணான் தெரியுமா? அவன் பொழப்பு நடத்துறதுக்கு நம்ம மக்களை போக கூடாதுன்னா, அப்போ உங்களை போல குடியார பட்டாளம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருந்து வீரமிக்க சமுதாய பட்டாளம். அவ்வளவு பேர் எங்க தலைவர் வரா எங்களை தொட்டு பாடுறான்னு சொல்லி வண்டி பிடிச்சி எல்லாம் வந்தான். வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் இருப்பான் பாரு கம்யூனிஸ்ட்காரன், பெரிய ஆளு, நம்ம ஆளு கிளம்புவான். ஏண்டா அவன் சாதி வெறி பிடிச்சவங்கிட்ட கூட்டத்துக்கு போறியாடா, போவாதான்னு சொன்னான். நான் எங்க தலைவரை பார்க்க போறேன், நீ வேணா செத்து போன்னு சொல்லிட்டு வந்த கூட்டம் தான் என் கூட்டம். அன்றைக்குத்தான் தஞ்சை மாநகரம் வரலாறு படைத்தது. தஞ்சை மாவட்டம் வரலாறு படைத்தது. டே என்று சொன்னால் என்ன என்று கேள், டே என்று சொன்னால் திருப்பி என்னடா என்று சொல் என்று சொன்னேன். அண்ணன் என்று சொன்னால் அண்ணன் என்று சொல்லலாம், தம்பி என்று சொன்னால் தம்பி என்று சொல்லலாம். யாருக்கு எஜமான்? நாங்கள் உங்களுக்கு சோறு போடுகின்றோம், உங்களுக்கு எஜமான் நாங்கள். என் மக்களை பார்த்து இழிநிலைப்படுத்திய கூட்டங்கள் அப்பொழுது இருந்தது. நான் வந்து நின்னேன். கூட்டம் சிறப்பா நடந்து அப்புறம் கொடியேற்றி விழா நான் வரேன். முத நான் ஓவச்சேரி கொடாச்சேரி பக்கத்தில் கொடியேற்ற போறேன். அங்கிருந்து ஒரு பொருளையை கிளப்பி விட்டான். அங்க கலவரம் வருது, போவாத, நம்ம ஆட்களை போக விடாம கொடியேற்ற விடாம தடுக்க. அந்த பகுதியில் நான் நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் கொடியேற்றினேன். எல்லா ஊர்லயும் கிராமத்தில் மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் குலவை வீட்டு என்ன சமுதாய கொடி ஏற்றினேன். இறக்கு கம்யூனிஸ்ட் கொடியே இறக்குனா கொடி பறந்தது, இன்னைக்கும் பறந்துகிட்டு இருக்குது. அதுதான் தேவேந்திர குல வேளாளர். ஏன்னா அவங்க நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தியே சென்று விட்டார்கள். கொடியை பிடிக்க நீ, கோஷம் போடுறது நீ, அடியாள் வேலை பார்க்கறது நீ, மாசம் கப்பம் கட்டுறது நீ, கொத்தளக்கிறது நீ, இருக்கிற 100 ரூபாய் 200 ரூபாய் அவங்களுக்கு உண்டியல்ல பணம் போடுறது நீ, ஒய்யா நிலையில படுத்து தூங்குறவன் போற மத்தவன் நீ பூரா ஐயா சாமி ஐயா சாமி சொன்னியா இல்லையா? இப்ப சொல்லுவியா? சொல்ல மாட்டோம். ஏன்னா இது திருவாரூர் மாவட்டம், ஜான் பாண்டியுடைய கோட்டை, தேவேந்திர குல வேளாளர்கள் வாழுகின்ற பகுதி, யாருக்கும் அடிமை இல்லாத பகுதி. எதிர்த்தால் எதிர்ப்பது நியாயம் தானே, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்பேற்பட்ட வீரமிக்க சமுதாய மக்களாக உருவாக்கிய பணி அப்பொழுது இருந்தது எனக்கு. அப்படியே ஒவ்வொரு பகுதியா போனோம். இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து டைரி கூப்பிடுறானா? இல்ல, எல்லாம் அண்ணன் தம்பி. அந்த உறவுகளை உரிமையாக்கி உழைக்கின்ற கோட்பாடு வாழுகின்ற என்னுடைய குலம் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. டெல்டா மாவட்டம் முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட பொழுது சிகப்பு பச்சை கொடி, கொடியை பத்தி உங்களுக்கு தெரியாது பாத்தீங்க. நான் வரும்போது ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தா கை நீளத்துல கொடி ஏற்றி வச்சிருப்பாங்க, எல்லாம் கம்யூனிஸ்ட் கொடி. எனக்கு ஆச்சரியமாவே இருந்துச்சு. என்னடா
கை நிலத்துல ஒரு கொடியேற்றி கிராமம் மரம் ஒரு கட்டையும் கட்டி ஒரு குட்டையா வச்சிருக்கான என்னடான்னு பார்த்தா கம்யூனிஸ்டுங்கிறான். ஒருத்தன் வடதுங்க ஒருத்தன் இடதுங்க, ரெண்டு பேரும் வசூல் பண்ணி நம்ம மக்களை அடிமையாக்கிட்டானே. இதை சரி பண்ணு சொல்லி நீங்க ஏத்துங்க சிகப்பு பச்சைன்னு சொன்ன ஏத்துறீங்க. இன்னைக்கு வரலாறு படைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு எழுச்சியான மக்கள் நீங்கள். அப்படி ஒவ்வொரு பகுதியா சென்ற பொழுது 44 பேர்களை கூலிக்கு உயர்வு கேட்டதற்காக கொடுமையாக கொன்னார்களே சண்டாளர்கள். கீழே வெண்மணியிலே 44 பேர்கள் இறந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். கம்யூனிஸ்ட் கோட்டை அங்க ஓட்டை விழும்போது கம்யூனிஸ்ட்காரன் என்ன செஞ்சான்? ஒண்ணு செய்யல, ஒரு கல்லறை கட்டி வச்சு கும்பிட்டான். கும்பிட சொன்னா எல்லாத்தையும் அவன் கும்பிடல. 44 உயிர்களை பழிவாங்கிய கோபாலசாமி நாயுடு உயர் ஜாதிக்காரன் சொல்லி நீதிமன்றத்தில் விடுதலை கொடுக்கிறார். ஐயா என்னையா சட்டம் இது? ஒருத்தரை கொன்னாலே லைஃப்ங்கிற சட்டம் என்ன? 44 பேரை உயிரோடு கொளுத்துனான சண்டாளங்க. கீழவன்மில்ல கொளுத்துறவங்கள பாராட்டி அவனை விடுதலை பண்ணுதையா நீதிமன்றம். நீதி எங்கே? நீதி செத்து விட்டது. அது தேவேந்திர குல வேளாளருக்கு என்பதற்காக ஒரு சட்டம். அப்பா திமுக ஆட்சி என்ன சொல்றாங்க தெரியுமா? அண்ணாவும் கலைஞரும் பெரிய பணக்காரன் இதை செஞ்சிருக்க மாட்டான். பணக்காரன் தான்டா படுக்காளி போயில நாட்டில் அதிகமா இருக்கிறான். இந்த நாட்டை அழிக்கிறவனே பணக்காரன் தானே. 44 பேர்கள் மறந்ததை இறந்ததை எங்களால் மறக்க முடியாது. 44 உயிர்களுக்காக வாதிட்டவர்கள் எல்லாம் அரசியல்வாதி. என் சமுதாயம் சீரழிந்து சின்ன பின்னமாக இருந்த பொழுதுதான் நான் இந்த பகுதிக்கு வந்தேன். வீரமிக்க சமுதாயமே, எழுச்சி மிகு ஏற்படுகின்ற என் குலமே, தேவேந்திர மண்ணிலே பிறந்தவர்கள் மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் மாற்றான் இடத்திலே அடிமையாக இராதே என்று சொல்லி தெரு தெருவாக வீதி வீதியாக நான் என் சமுதாயத்தை பார்த்து சொல்ல. சரி, இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வேணும், என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். 1996 எலெக்ஷன் வந்துச்சு. நான் நின்னேன். நீங்க எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. 96 நான் எலெக்ஷன் நின்னேன். அப்ப நிக்கும் பொழுது எல்லா ஊர்லயும் வரவேற்பு பயங்கரமா எழுச்சி மகிழ்ச்சி. 11,500 ஓட்டு போட்டாங்க. இத்தனை பேரு 11,500 ஓட்டு போட்டான். அவ்வளவு பேரு ஒரிஜினல் தேவேந்திரன் என்ன பார்த்து போட்டான். வந்தாயா எங்களுக்கு வேணும். அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்புன்னு சொன்னா இந்த வழங்கமானுடைய சரித்திரத்தை புரட்டி போட்டு நீங்க யாருன்னு காட்டியிருப்பேன். அறியாத மக்கள், அடிமையாக வாழ்ந்த மக்கள், எழுச்சிறுவதில் கடினம் தானே, அதை மாற்றுவது கடினம் தானே. அதை மாற்றுவதற்காக நான் புறப்பட்டேன். அன்றுதான் சொன்னேன், தெரு தெருவாக கொடியேற்றி எல்லா பகுதியிலும் சொன்னேன், கொடியை ஏற்று வீர வரலாறு படை, நாம் இந்திரன் வம்சத்தில் பிறந்த தேவேந்திர குல வேளாளர் வரலாறு படைக்க புறப்படு என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த தஞ்சை மாவட்டமே இன்னைக்கு குதூகலம் கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்கின்றார்கள். நான் உங்களிடம் காசு பணம் கேட்பதற்காக வரவில்லை. உரிமையா இரு, உண்மையா இரு, மானத்தோடு இரு, மரியாதையோடு வீரனா இரு, தேவேந்திர குல வேளாளனா இரு, பட்டியலிருந்து வெளியில போ. இதைத்தான் நான் சொன்னேன், வேற எது நான் சொல்லல. அதுக்கெல்லாம் தயாரா இருக்கீங்களா? பட்டியலிருந்து வெளியேறணுமா வேண்டாமா? சொல்லு, பட்டியலிருந்து வெளியேறுவோமா வேண்டாமா? பட்டியலிருந்து சொல்லுங்களேன். பட்டியலிருந்து நான் போடுற சவுண்டு சென்னை கேட்குன்னு சொன்னா இத்தனை பேர் சவுண்டு டெல்லி கேட்கணும்ல. அப்ப நீங்க சொல்லணுமா வேண்டாமா? நம்மளாம் யாரு? தேவேந்திர குல வேளாளர்கள். அதுல ஒரு தெம்பு இருக்கு பாரு, திமிர் இருக்கு பாத்தியா, இருக்கா இல்லையா? தேவேந்திர குல வேளாளர் அந்த திமிரு
பிறப்பிலே உரிமையாக இருந்தவர்கள், எதிரிகளை வலக்கையிலே வாள் பிடித்து இடக்கையிலே கேடத்தை ஏந்தி அரசர்கள் காலத்திலே போரிட்ட என் மக்கள், அரச குலத்திலே பிறந்த என்னுடைய மக்கள், சேர சோழ பாண்டியனாக வாழ்ந்த என்னுடைய மக்கள் எப்படி இழிநிலைப்படுத்தி அரசியல் சூழ்ச்சியிலே நம்மளை அழித்து விட்டார்கள். மீண்டும் எழ வேண்டும் வரலாறு என்று சொன்னால் பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எங்க ஒவ்வொரு பகுதிக்கு போறேன், அந்த பள்ளம் இந்த பள்ளம் ஆத்தா பள்ளம் கம்பி பள்ளம் ஓலா பள்ளம் ஜோலி பள்ளம் கடக்க பள்ளம்னு சொல்லி பள்ளனையும் சண்டாளங்க பிரிச்சுட்டாங்க. ஐயா அப்பவும் நான் தெரிஞ்சா சொன்னேன், ஏப்பா நம்மளாம் ஒரே பள்ளம் தான், தேவேந்திர குல வேளாண் அப்பவே சொன்னேன், யாரா கேட்டியா? அதுக்கு நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1986 சந்திச்சு என்ன வந்து பார்த்தார். நெல்லை மாவட்டத்தில் இடைத்தேர்தல் என்ன சந்திச்சார். சந்திக்கும் போது நான் கேட்டது, என்னுடைய மக்களுக்கு உரிமை வேணும், இங்க கரடு மூடான பாதையில் என்னுடைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பவே நான் அவர்கிட்ட கேட்டேன், பட்டியலிருந்து வெளியில போகணும், அதே மாதிரி தேவேந்திர அரசாணை வேணும்னு கேட்டேன். பாப்போன்னு சொன்னார். ஆனா 6 மாசத்துல இறந்து போனார். அப்புறம் மீண்டும் 1989 கலைஞருடைய ஆட்சி. கலைஞர்கிட்ட நான் கேட்டேன், கலைஞர் பாப்போம்னு சொன்னார், செய்யல. 1989 வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு அண்ணன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்னை அழைத்து பேசி, பள்ளனும் பள்ளியும் ஒண்ணு தெரியாத வாயில மண்ணுன்னு சொல்லி மதுரையில 89 பெரிய மகாநாடு, வரலாற்று சிறப்பு மிக்க மகாநாடு, டாக்டர் ராமதாஸ் தலைமையில் என்னுடைய தலைமையில் 5 லட்சம் பேரை கூட்டினோம். மதுரையில் நடந்துச்சு. அப்பேற்பட்ட ஒருதாய் மக்களா வாழ்ந்த என்னுடைய மக்களை பார்த்து எப்படி எஸ்சி சொன்னீங்க? அப்பவே சொன்னோம், இல்லை, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் பள்ளர்கள் பல பிரிவுகளாக இருக்கின்றார்கள், அதிலே ஒரு பிரிவு தான் வடக்கே வாழ்கின்ற வன்னியர் என்று அன்றே நான் பொதுக்கூட்டத்திலே பேசினேன். அவர்கள் தான் பள்ளி, பள்ளியும் பள்ளனும் ஒன்று தெரியாத வாயில மண்ணு என்று சொல்லி ராமதாஸ் நானும் பேசணும். ஆனா அங்க அவங்க பேசி நம்ம எஸ்சி என்னையா நாடு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. மெஜாரிட்டி இருக்கின்ற விவசாயத்தான் இந்த கொங்கு வேளாளர்கள், விவசாயத்தை சார்ந்தவன், வன்னியர்கள் விவசாய பெருங்குடி மக்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். இந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டால் நாட்டை ஆண்டு விடுவார்கள் என்று சொல்லி சதிகார கூட்டங்கள் துண்டு துண்டாக நம்மளை எல்லாம் படைத்து பிரித்து விட்டார்கள். அதிலே அகப்பட்டு நாம் எஸ்சி என்று அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படியா பொறுத்து கொண்டிருக்க முடியும்? பள்ளர்களை சேர்ப்பதற்கே 40 வருஷம் ஆயிருக்கு. 7 பிரிவு, வடக்கிருந்து தெற்க வரைக்கும் எல்லாம் 7 பிரிவு. இந்த உட்பிரிவுகள்லாம் உள்ளடக்கி கலைஞரை பார்த்தேன், எம்ஜிஆரை பார்த்தேன், புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தேன், மூப்பனாரை பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். டெல்லிக்கு போனேன், இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்தேன், ராகுல் காந்தியை பார்த்தேன், சோனியா அம்மையாரை பார்த்தேன், மன்மோகன் சிங்கை பார்த்தேன், எல்லா தலைவர்களையும் பார்த்தேன். எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கவே முடியவே இல்லை. பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன். நானும் என்னுடைய இல்லத்தரசிய துணையாரும் சந்தித்து இந்த தேவேந்திரனுடைய வரலாறை எடுத்து சொன்ன பிறகுதான் அவர் புரிந்து கொண்டார். மானுடவியல் ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பித்து வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே நரேந்திரன் இந்திரன் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கிடைக்கப்பட்டது. இது வரலாறா இல்லையா? இந்த மோடி வல்லனா சத்தியமா நமக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. காங்கிரசுக்காரன் நம்மளை அழிச்சே விட்டான். திராவிட கட்சி திராவிட நம்மளை தூஸ் மண்ணாக்கி போட்டு போயிட்டான். நம்ம ஆளு பூரா எம்எல்ஏ மந்திரியானா அவனுக்கு அடிமையாவே வாழ்ந்துட்டான். அதனாலதான் நான் போக முடியல சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும். நான் போனா நீ பூரா பேர் வரல. உண்மையா இல்லையா? நான் எம்எல்ஏ நீ எம்எல்ஏ தானே, நான் எம்பினா நீ எம்பி தானே, எப்படி விடுவான்? இப்பேற்பட்ட வீரமிக்க சமுதாய மக்கள் கோழையாக கூடாது என்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். ஒன்னு சொல்றேன், நான் பழனி வட்டாரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்ற கதை கேளு.
அப்ப சோப்பு பச்சை கொடியை ஏத்திட்டு அப்ப நான் வந்து கட்சி ஆரம்பிக்கல, அகில இந்திய தேவேந்திர குல வேளாளுடைய மாநில தலைவராக இருந்தேன். அப்போ ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு ஊரா போய் கொடி ஏத்திட்டு அந்த மயில்மட கோயில்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். 40 கிராமத்திலேயே நாட்டாமை வந்தாங்க. வந்து தலைவர் அந்த மாதிரி இந்த பழனியில நமக்கு மண்டபப்படி இருக்கு, தேவேந்திர குல வேளாளருக்கு எவனுமே தரமாட்டான், நம்மகிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க மற்ற சாதிக்காரங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அப்ப அந்த கிராமத்து 40 கிராமமும் சேர்ந்து ஒரு செப்பு பட்டை இருந்துச்சு, தேவேந்திர குல வேளாளுக்கு உரிமையா பாத்தியப்பட்ட செப்பு பட்டயம். அந்த செப்பு பட்டயத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தேன். பார்த்துட்டு நான் போய் இதை முதலமைச்சர்கிட்ட காட்டி எப்படியாவது பரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அதுல எழுத்தாணியில் எழுதுறதுனால அதுல நம்மளால படிக்க முடியாது. மதுரையில் இருக்கிற மானுடவியல் ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து தமிழாக்கம் பண்ணி, அது தமிழ் தான், சுத்த தமிழ், எழுத்தாளி எழுத தமிழ் நம்மளால படிக்க முடியாது. அதுக்கு ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து எழுதி வாங்கிட்டு ஒரு ஃபைல் பண்ணிக்கிட்டு 1996 கலைஞரை போய் சந்திச்சேன். சந்திச்ச உடனே கலைஞர் கேட்டாரு, என்னன்னாரு, இந்த மாதிரி பழனியில முருகன் கோயில்ல எங்களுக்கு பரிவட்டம் இருக்குது, இதை வந்து மற்ற கம்யூனிட்டிக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தரணும்னு சொன்னேன். என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டார். செப்பு பட்டயத்தை காட்டினேன். செப்பு பட்டயத்தை காட்டிட்டு, நான் இதை பார்த்துக்கிட்டுமான்னு வாங்கிக்கிட்டான்னு வாங்கட்டுமான்னாரு. நான் கொஞ்சம் உஷார் பேர் வழி, நான் செப்பு பட்டயத்தை தராம அந்த தமிழகத்தை தூக்கி கையில கொடுத்துட்டேன். ஏன்னா புடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி தர மாட்டாங்கல்ல, நமக்கு தான் தெரியுமே, வரலாறுலாம் இப்படித்தானே அழிஞ்சு போச்சு. உடனே சரின்னு சொல்லி அப்ப தமிழ் குடிமகன் தமிழ் ஆராய்ச்சி மையத்துடைய அமைச்சரா இருந்தார், அவர்கிட்ட கொண்டு போய் நீ போய் கொடுத்துட்டு, இவர் இங்க இருந்து போன்ல சொல்லிட்டார், இந்த மாதிரி ஜான் பாண்டி வாரான், அது என்னன்னு பாரியா அப்படின்னு சொன்னார். நான் போய் தமிழ் குடிமகனை போய் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்குள்ள நான் படிச்சு பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டார். ஒரு திருப்பு இல்ல, 2வது திருப்பு போனேன், 3வது திருப்பு போனேன், 4வது திருப்பு போனேன், 5வது திருப்பு நேர கலைஞர் போய் தருவீங்களா தரமாட்டீங்களான்னு கேட்டேன். வேற வழி இல்லை, எத்தனை திருப்பு தான் நம்மளை அலைய விடுவான். நேரா போனேன், தருவீங்களா தரமாட்டீங்க, என்னதான் நடந்துச்சுன்னாரு. இத்தனை திருப்பு நான் அலைய விட்டுட்டு கொடுக்கலன்னு உடனே கூப்பிட்டாரு. என்ன தமிழ் குடிமகன், என்ன ஆச்சு, அது ஜான் பாண்டி கொடுத்த இது என்ன ஆச்சு, பரிவட்டம் உண்டா இல்லையா? நான் செய்தையான்னு சொல்லிட்டு நான் போனேன். அரசாணை 1989 அவருடைய ஆட்சியிலே எனக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு என்பதை விட அகில இந்திய தேவேந்திர குல மக்களுக்காக பரிவட்டத்தை வாங்க வேண்டும் என்ற முதல் மரியாதை அரசாணை மூலமாக பெறப்பட்டது. இன்னைக்கு மண்டபப்படி 26 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கோயிலும் முதல் மரியாதை இருக்கிற என் மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவனா இருக்க முடியும்? இதை யோசித்து பார்க்க மாட்டீங்களா? பட்டீஸ்வரர் கோயில் இப்ப சமீபத்தில் நடந்து கோயம்புத்தூர்ல 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு, எல்லாம் வித்து தின்னுட்டாங்க. 50 சென்ட் தான் இருக்கு, அதையும் வித்து தின்னுட்டு இப்ப 5 சென்ட் ஆகிட்டான். அதுலதான் நாட்டு விழா நடக்குது. முதன்மையாக நாட்டு நட்டாதான் அந்த சாமி ஊர்வலமே போகும். தேவேந்திர குல வேளாளன் நடனும். அப்பேற்பட்ட முதன்மையா இருக்கிறவன் எப்படியா தாழ்த்தப்பட்டவனா இருக்க முடியும்? யோசிப்பாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற புஷ்ப பல்லக்கு விழா இப்ப 3வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாமே புஷ்ப பல்லக்கு அந்த அங்க இருக்கிற சாமிக்கு நம்ம ஆள் புஷ்ப பல்லக்கு வச்சா மட்டும்தான் அந்த சாமி ஊர்வலம் போகணும். வரலாறு. அதையும் தின்னுட்டாங்க, புடிங்கிட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க. நேரா போனேன் மடத்துக்கு. அங்க இருக்கிற குருக்களை பார்த்தேன். தேவேந்திர குல வேளாளுக்குரிய பாத்தியப்பட்டதை குடுன்னு நான் கேட்டேன். உன்னை யாரு வர வேண்டாம்னு சொன்னா, நான் தான் தர ரெடியா இருக்கேன், யாரு வாரதுன்னு கேட்டாரு சாமி. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். எடுத்துக்கான்னாரு. இப்ப 3 வருஷமா புஷ்ப பல்லக்கு விழா நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா? அப்ப எப்படி நம்ம தாழ்த்தப்பட்டவனா இருக்க முடியும்? முடியாது. திருச்செந்தூர் முருகன் கோயில் நமக்கு பாத்தியப்பட்டது. இப்படி ஒவ்வொரு கோயிலும் முதன்மையாக மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்க மதுரையில, அது நமக்குரியது. ஆக முதல் மரியாதை, முதல் பரிவட்டம் கட்டுகின்ற இந்த குலம், இந்திர வம்சத்திலே பிறந்த என்னுடைய மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்கும் என்பதற்காக உண்மை சரித்திரத்தை எடுத்து உரைத்து
அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாற்றை படைப்பதற்காக நான் இந்த புறப்பட்ட பயணம். வரலாறு படைக்க வேண்டும். நாம் தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். எல்லாம் தயாரா இருக்கியா? உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அடிமை என்ற வாழ்வு வாழ்ந்தது போதும். அராஜகங்களாக இருந்த காலங்கள் மீண்டு விட்டது. மீண்டும் வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்கள் முதன்மையானவர்கள். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண் மரபினர்கள். இப்பேற்பட்ட குலத்தை பார்த்து இழிநிலைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியுமா? சகோதரர்களே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு எல்லாரும் நம்மள ஆதரவு கொடுக்காங்க. தேவர் சமுதாயம் ஆதரவு ஜான் பண்ணி போறாரு. அவர் கேட்க நியாயம். நாடார் சமுதாயம் சொல்லுது ஆதரவு கொடு, அவர் நியாயம் போறாரு. செட்டியார் சமுதாயம் சொல்லுது அவர் கேட்பது நியாயம், ஆதரவு கொடுங்கிறாங்க. கொங்கு வேளாளர் சொல்றா அவர் செய்த நியாயம், அவருக்கு கொடுங்கிறாங்க. மொத்தத்தில் ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே தேவேந்திரகுல வேளாளர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்பதை உறுதியாக்கப்படுகின்றோம். இந்த நாள் தான் நவம்பர் 19 சங்கரனைனார் கோயில்ல ஒரு பெரிய மாநில மாநாடு போட போறோம். வருவீங்களா? தண்ணி போடாம வரணும். அங்க ஒரு டீமே வச்சிருக்க. தண்ணி போட்டா போற ரூம் தான். போலீஸ் வந்து கஸ்டடி வச்சிருப்பாங்க. நான் பிரமண்டாவே கஸ்டடி வச்சு விடுவேன். குடித்து குடித்து குடிகட்ட சமுதாயமா இருக்கக்கூடாது சகோதரர்களே. குடிப்பதனால் அழிந்தவர்கள் 1000 பேர். மீண்டது வரலாறு கிடையாது. போன் பண்ணுவான் வளையமால இருந்து, தலைவர் போலீஸ்காரங்க எங்க ஊருக்குள்ள வந்து உள்ள இறங்கி எங்களை அடிக்கிறாங்கன்னா. என்னையா பண்ணீங்கன்னு சொன்னேன். நான் குடிச்சோம்னா குடிச்சா அடிக்கத்தான் செய்வான். நான் அவங்கள குடிச்சல 4 கூட கொஞ்சம் 4 போடுன்னு சொல்லுவேன். மதிமயங்கி மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டங்கள் இருக்கும் வரை மதுவை மறுக்க வேண்டும், மறக்க வேண்டும். மதுவினால் மாண்டோர் அதிகம், மதுவினால் மீண்டோர் கிடையாது. வரலாறுலே கிடையாது. அரசர்கள் அந்த காலத்திலே மதுவினால் மயங்கி கிடந்தா நாட்டை பிடிச்சான். அப்போ நீங்க எல்லாம் இப்படி குடிக்கட்டு போனீங்கன்னா உங்களுடைய நிலை என்ன? உங்களுக்கு குழந்தைகளுடைய நிலை என்ன? உங்க குடும்பத்துடைய நிலை என்ன? தண்ணி போட்டா உனக்கு வீரம் வருமா? தண்ணி போட்டா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள்ட்ட சண்டை போடுவான். ஏய் அப்படிமா தண்ணியை போட்டுவிட்டு பொண்டாட்டிய உலக்கில இருந்து ஒட்டி அட்டி பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து ஏரியாக்காரன் வந்தா ஓடி போய் பூசிக்கு போட்டு உட்கார்ந்துக்கிடுவான். அந்த மதுவில் மயங்கியதினால் ஏற்பட்ட இழுக்கு. அப்ப மது வந்து நமக்கு தைரியம் வராது. அப்ப மது அழிக்கணுமா வேண்டாமா? ஒழிக்கணுமா வேண்டாமா? ஒழிக்கணும். தயவு செய்து அன்பாக கேட்கிறேன் சகோதரர்களே. இளம் பருவத்திலே இப்படி குடித்து குடித்து குடிகட்டவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் வீரமிக்க சமுதாயமாக இருக்கின்ற நீங்கள் எப்படி வீரமாக முடியும்? தயவு செய்து மது வேண்டாம். மது நமக்கு வேண்டவே வேண்டாம். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஜாதிகாரன் இருக்கான். எவனாவது தண்ணி போட்டு ரோட்டுக்கு வரானையா? நீ தானே ரோட்டில் படுத்து கிடக்கான். வளையமானில் ஒரு ரோட்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கான்னு சொன்னா யாரு? இந்த ஊருக்காரன். குண்டியில் வேட்டிலாம் படுத்து கிடக்கான் பாரு, இந்த ஊருக்காரன். அசிங்கப்படுத்தி கேவலப்படுகின்ற நிலை இந்த மதுவினால் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மது வேண்டாம். மதுவினால் மாண்டோர் தான் அதிகம் என்று சொல்வது வரலாறு. அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இளம் சிறியவர்கள் அனைவரும் நிறைய பேர் இங்க பிடிச்சி குடிச்சிருக்க. போட்ட போதை எனக்கு ஏறுது. குடிக்காதங்க, வேண்டாம். குடும்பம் சீரழிந்து போய்விடும். குலங்கள் நாசமாகி போய்விடும். குல வரலாறு நாசமாகி போய்விடும். மது வேண்டவே வேண்டாம். சகோதரரை, சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுவது சரியா தவறா என்பதை எண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, குழந்தைகளை படிக்க வைங்க, நல்ல வயிறு புடைக்க தின்னுங்க, நல்ல கொழுப்பா இருங்க, திம்புரா இருங்க, யாருக்கு அடிபணியாத. ஆனா மது மட்டும் குடிக்காத. நான் சொல்றது வேற ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. வேண்டாம். சகோதரரை, சிந்தித்து பாருங்கள். அரசு விற்பான், அவனுக்கு வேலை வெட்டில கொள்ளைக்கார பசங்க விற்பான். அவன் குடிக்கிற காசுல போய் நீ காசை உழைக்கிற காசு 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 75 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சு 25 ரூபாய் குடும்பம் நடத்த முடியுமா? குடும்பம் சீரழிஞ்சு போகும்ல. பிற கடன் வாங்கத்தானே செய்யணும். அடுத்தவனை பார்த்து மயங்கி கிடக்கத்தானே செய்யணும்.
இதெல்லாம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நல்லா படிக்க வைங்க, அறிவுள்ளவனாயிரு, அடிமையாராத. அது மதுதான் காரணம். மதுவை அறவே ஒழிக்க வேண்டும். அதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அடிமை என்ற வாழ்வு நமக்கு இல்லை. நாம் வாழ்ந்ததும் கிடையாது, வரலாறும் கிடையாது. மீண்டும் தலைத்து ஓங்கி வளர வேண்டும் என்று சொன்னால் பட்டியலிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். பட்டியலத்தில் எங்க போனோம்? வெளியில. பட்டியலத்திலிருந்து ஏமா தூங்குதா பாரு, அம்மா தூங்குது நினைக்கிறேன். ஏமா சொல்லுங்க, பட்டியலத்திலிருந்து வெளியேறுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருங்காலத்தில் நம் காலம், நமக்கான காலம் வேண்டும் என்று சொன்னால் மது வேண்டாம் என்ற வரமுறையை கிராமத்திலே நிரூபிக்க வேண்டும். இன்னொன்னு கடைசியா சொல்றேன், இந்த மத்தவனுக்கு போய் கொடி பிடிக்க பாரு, உங்களை என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியல. திமுக கொடி பிடிக்க போனா போற, அண்ணா திமுக கொடி பிடிக்கனா போற, கம்யூனிஸ்ட் கொடி பிடிக்கனா போற, எதுக்கியா போற? 200 ரூபா கொடுப்பானா? ஏன்டா பிச்சைக்கார புயல கொடுக்கற காசை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்தா நீ தேவேந்திரனா? நான் கேட்கறதான். கொடி பிடிச்ச நீ பிச்சைக்காரன், அடிமை, அவனுக்கு அடிமை. எத்தனை ஜாதி இருக்குது? அவன் எம்எல்ஏ நிக்கிறான், எம்பிக்கு நிக்கிறான், மந்திரியா இருக்கிறான். அவன் குடும்பம் எவனாவது கொடி பிடிச்சிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்றான். ஐயா, எந்த சாதியாவது போகுதாயா? நீ ஏயா போய் தொலைக்கிற 200 ரூபாய்க்கு போய்? இவன் 200 ரூபாய்க்கு போற. பொம்பளைகளுக்கு 200 ரூபாய், உங்களுக்கு ஒரு குவார்டர் பிரியாணிமா? அட பாவிகளா! தன் குலத்திற்காக கொடி பிடியுங்கள், தன் சமுதாயத்திற்காக கொடி பிடியுங்கள், நமக்காக கொடி பிடியுங்கள். மாட்டானுக்கு கொடி பிடிப்பவனின் சமுதாயத்துக்கு அற்றவன் நீ செத்து போ என்பதுதான் என்னுடைய வரலாறு. கொடி பிடிக்காத, எவனுக்கும் பிடிக்காத, அடிமை வாழ்வு வாழாத, அவனுக்கு தேவைன்னா அவன் பொண்டாட்டி புள்ள அவன் குடும்பம் வந்து பிடிக்கட்டியா? நீ ஏயா பிடிச்சிட்டு போற? மானம் சூடு சொர்ணம் இருந்தா ஒரு பேரும் மத்தவனுக்கு போய் கொடி பிடிக்காத. உனக்காகவும் உன் குலத்துக்காக பிடிப்பீங்களா? இனிமே குடுக்கு கொடி பிடிப்பீங்களா? மாட்டானுக்கு கொடி பிடிப்பீங்களா? குலத்திற்காக கொடி பிடிங்கள், பெருமை சேர்க்கலாம். சமுதாயத்திற்காக கொடி பிடிங்கள், வரலாறு படைக்கலாம். அடிமையாக இருக்க வேண்டாம் என்று சொன்னால் மாற்றானுக்கு கொடி பிடிக்க கூடாது. உழைக்கின்ற சமுதாயமே, தேவேந்திர குல வேளாண் சமுதாயமே, பட்டியலத்திலிருந்து வெளியேறுவோம், வெற்றி பெறுவோம். நாம் தேவேந்திர குல வேளாளாக என்று கூறி அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீர் யாரும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம். வாழ்க மக்கள், வளர்க ஒற்றுமை என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.